இந்த ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி எப்படி இமெயில் மார்க்கெட்டிங் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இமெயில் சென்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடுறீங்க ஆர் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா இந்த ஒர்க் ஃப்ளோவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ஒரு இமெயில் சென்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க எதுவும் 2 டேஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணலனா ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் இமெயில் அனுப்புறோம். அகைன் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலனா நம்ம 5th டே லாஸ்ட் ஃபாலோ அப் இமெயில் சென்ட் பண்றோம். இது கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் தான். இத மார்க்கெட்டிங் டெர்ம்ஸ்ல ட்ரிப் கேம்பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஃப்ளோவை இப்ப நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இது எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ரன் ஆயிட்டு இருக்கும். கூகுள் ஷீட்ஸ்ல இருந்து இமெயில் ஐடியை ரிட்ரீவ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இமெயில் சென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் 2 டேஸ்ல அவங்க ஏதாச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றோம். அவங்க பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டாப் ஆயிடும். ஆர் அவங்க எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ அப் இமெயில் சென்ட் பண்றோம். அகைன் நெக்ஸ்ட் 2 டேஸ்ல எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலனா 5th டே நம்ம லாஸ்ட் ஃபாலோ அப் இமெயில் அனுப்புறோம். இந்த எக்ஸாம்பிள்ல நான் 2 and 5 டேஸ் யூஸ் பண்ணிருந்தேன். நீங்க உங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த சீக்வென்ஸ் ஆஃப் டேஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோல ஒரே இமெயில் கண்டென்ட் அண்ட் சப்ஜெக்ட் தான் நான் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே சென்ட் பண்றேன். இதை உங்களுக்கு பர்சனலைஸ்டா அனுப்பணும் அப்படின்னா நான் ஃபியூ டேஸ் பேக் ஹவு டு சென்ட் பர்சனலைஸ்ட் இமெயில்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுல இருக்க ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணி கூட நீங்க மர்ஜ் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க பர்சனலைஸ்டா இமெயில் சென்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசா தெரியும். அதுக்கு ரீசன் நான் வந்து கிளியரா புரியணுன்றதுக்காக ஒரு நோடா யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி கூட ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா கீழே இமெயில்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த ஒர்க் ஃப்ளோவை உங்களுக்கு டிஎம் பண்றேன்.